இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் மாலி நண்பர்கள். இந்த முடியுதா நாங்கள் அதில் போக்க எங்களால் முடியல. எங்களுக்கு எங்கேட்டானா ஒரு தீவு தெரியுதுல்ல, அந்த தீவுக்கு நீந்தல்னு கேட்டான். எந்த தீவு? ஒரு தீவு. சரி, நான் தினேஷ் பேசுகிறேன். என்ன பேசுக்கு நம்ம மாலி நண்பர்களுக்காக ஏதாவது உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்கள் மாலிலேண்டு ஊருக்கு வந்தால் அஜித் குமார் இந்த பேச்சுப்பாறை டேமுக்கு வந்து குளிங்க. இங்கே ஏன்னா எல்லாம் மூலிகை தண்ணி தான். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்க பேடெல்லாம் மாறும். பீடையா பீடையே பேடம் எல்லாம் உண்டு. உங்கள் கருத்து ஏதாவது? கருத்து என்ன கருத்து? நல்ல தண்ணி, நல்ல இயற்கையான தண்ணி, உடற்சூடு தண்ணி உண்டாகி முடியாது. இல்லை இங்கே காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க. வந்தாச்சுன்னா நீட்டாக குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்கிங் ஃபீஸ் ஒன்றும் இல்லைல்ல. சொந்தமாக குளிச்சோமா ஃபீஸ் உண்டு, சில வேலை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சமைச்சு அதை வாங்கினா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ஏதாவது சமைச்சு அவனா சாப்பிட்டுட்டு அழகாக சூப்பராக போகிறோம். நாங்கள் கோதையாருக்கு போகலான்னு பார்த்தோம். அங்கே எங்களை விடலை. ஏன்னா 3 மணி ஆகிடுச்சா, 3 மணிக்கு வரை விட மாட்டாங்களாம். நாங்கள் வேறு ஆளுகளெல்லாம் விட்டாங்க. அது சின்ன ஒரு கடுபடு ஆயிடுச்சு கூட்டும். ஒரு சின்ன ஒரு ஃபைட்டெல்லாம் போட்டு போலீஸ் கரண்ட் எல்லாம் பேசிட்டு ஃபைட் ஒன்றும் ஆகலை. சும்மா கேட்டேன், ஏன் அவங்கள மட்டும் இப்படி வைத்தகராறு, அவங்கள மட்டும் ஏன் விடுது எங்களை ஏன் விடலைன்னு கேட்டோம். அது அவங்க சாயங்காலம் நைட்டுக்கு கேவலூருக்கு வந்துடுமா. ஒரு ஆள் கேவலூருக்கு வந்துன்னு சொல்லுது, ஒரு ஆள் டவர் ஒர்க்கு வந்துன்னு சொல்லுது. எதுக்கு எங்களுக்கு பிரச்சனைன்னு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு விவினை மிஸ் பண்ணுவீங்க. அவருக்கு கூட்டம் அவர் வரல. அவர் ஃபேமிலி மேன் ஆகியாச்சு, ஒதுங்கிடலான்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிட்டார். இங்கே வந்து குளிக்க வந்தீங்கன்னா செருப்பு போட்டு தான் குளிக்கணும். செருப்பு போட்டுட்டேன்னா செருப்பு அடி குப்பி செல்லு கண்டிப்பாக குத்தி டேமேஜ் ஃபஸ்ட்டே சொல்ல உண்டா. இன்னொன்று கட்டு போதில் போய் போட்டுட்டோம். சாஜி போட்டுருக்கியா? அப்போ இந்த பிடி அப்படியே போயிட்டா ஏன் பேச்சுப்பாறை குளியல், டேம் குளியல் சொல்லு. எப்படி மாலையில் உள்ளதா? அவங்களுக்கு தெரியும். ரொம்ப பயமாக இருக்குது மாலையில் கிடைக்காது. அங்கே உள்ளதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. வேற என்னது? வேற என்ன? அப்படியே போகுது லைஃபு. நான் இங்கேருந்து அந்த போட்டு பார்த்து நிற்கிறேன். அப்போ அலை அங்கேட்டு இங்கே அடிச்சு நிறைய ஆள் கிடக்குல்ல இப்போலாம். திருப்பி அங்கேட்டு இங்கே வரும் அலை எங்களுக்கு ஆப்போசிட் அடிக்கும். எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இவன் தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கேமரா பிடிக்கிறதுனா பிடிக்கிறதுனா எடிட்டர் என்ற பெயரில் அட்டூழியம் காட்டியவன் இவன் தான் ஆள். இவன் தான் நமக்கு இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருந்தது. நான் எடிட்டர்னா என்ன வரல. இவன் தான் எடிட்டர். இவன் தான் எங்கள் இதில் எடிட் பண்ணுவான். ஆனால் இங்கே இருக்க 3 பேருக்கும் எடிட்டிங் தெரியாது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் உனக்கு தெரியும், உனக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள நினைச்சா இப்போ பல வீடியோவில் பார்த்த வர எங்களுக்கு தெரியுது. இவனுக்கு எடிட்டிங்கே தெரியாது. அப்படி இவங்க நட்டுலே இருக்கே அந்த எடிட்டர்னு சொல்லி அந்த டைமில் நடிக்க வந்துட மாட்டான். நான் தான் எல்லாம் வேலை செய்யணுமான்னு கேட்டுருவான். அப்படி கேட்பான்டா. நான் எல்லாம் செய்யணுமா, நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேலாம். சேலரி எல்லாம் கேட்ட நாட்கள் உண்டு. மாதம் 10,000 வச்சு அதெல்லாம் பல காலங்கள். ஏதோ கனவுல வந்துட்டேன், ஆனால் ஒன்றும் நடக்குங்கிறது. இந்த கவரை காட்டு சாஜி. இந்த கவரை இப்படி போட இப்படி இது சூப்பராக இல்லை இது. பிடிக்காது. இந்த கவர் போட்டிருக்காங்க இல்லை, இது ரொம்ப பெரிய தப்பாகும். ஏன்னா இது வந்து நீங்கள் உள்ள மீன்களில் சாப்பிட்டு அதுவே தான் செத்து போகும். நமக்கு மனிதர்களுக்கு அறிவுன்னு சொல்லி அது கொஞ்சமாவது வேணும். இதெல்லாம் பார்த்துடுங்க. நீங்கள் இல்லை யாராவது வந்தாலும் இதை இந்த தப்பை பண்ணாதீங்க. நமது ஊரை நமது சுற்றுலாத்தலங்களை நம்ம தான் காப்பாற்றணும். நம்மளே காப்பாற்றலைன்னா வேற யாரு காப்பாற்றணும்? இங்கே விட்டு சொல்லு. ஏன்னா அதாவது நம்ம ஊரை நம்ம தான் பார்த்துக்கிட்டணும். கரெக்ட். அது என்ன என்னங்க
நீ பேசியா? குளிச்சுட்டு தாண்டா இருக்கேன், குளிச்சாம இருக்கேன். நம்ம சாஜி ஏதோ கருத்துக்களை பதிவு செய்வார். குண்டு கட்டியது சும்மா சொல்லு. என்ன இல்லைங்க, ஒன்னு பார்க்க மாலியில நிறைய பேர் இருக்கும்போது என்ன பார்க்க இல்ல, இவனை தனியா பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம சேனலை பார்க்க பாத்தியா? மாலியில இருந்து யாரு, மாடியில இருந்து யாருன்னு சொல்லல, மாடியில இருந்து இல்ல, மாலியில இருந்து. மாடியில இருந்து யாரு? நம்ம சேனலுக்கு மாலில இருந்து யாரு, ஆளை யாரு பாத்தீங்களா? இவனை மூஞ்சிய காட்டின உடனே வீடியோ ஒரு ஹை குவாலிட்டி வந்தாச்சு. ரூபன் சுபாஷ் மற்றும் சரண் மற்றும் அருண் அவர்களின் பிரதர்ஸ். சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்து பார்க்கலன்னா கூட அவங்கள்ட்ட காட்டி கொடுத்துருக்கோம். உங்களை விசாரிச்சிருக்கே ஒன்று பாருங்கான்னு. நாங்கள் போடியதில்லை, இருந்தாலும் அவங்க சொன்னதால சரி ஒரு வீடியோ போடுவோன்னு போட்டது. அப்படிதானே? ஆமாம், நாங்களே நிறுத்திட்டோம். எங்களால் முடியல, நம்மளாம் நிறுத்தியாச்சு ஆல்ரெடி. அப்படிதானே? எங்களுக்கு ஏர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் ஏர்ன் பண்ணியாச்சு, தேவையான அளவு சம்பாதிச்சாச்சு. நாங்கள் இந்த யூடியூப் மூலம் எங்களை எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ எல்லாம் சம்பாதிச்சாச்சு. கொஞ்சம் வீடியோ தான் போட்டேன், ஆனால் நமக்கு அந்த பணம் நிறைய வந்தனால சரி இனி வேண்டாம், அதனால இனி வேண்டாம், இனி சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கட்டேன்னு நாங்கள் ஒதுங்கி அவங்களுக்கு வழி கொடுத்தாச்சு. நம்ம யங்ஸ்டர்ஸ் வராங்க, அவங்க வழி கொடுத்துட்டு அவங்க சம்பாதிக்க வீடியோ பிடிச்சி எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டனால தான் இந்த வீடியோ போடுறோம். அந்த சம்பாத்தியத்தில் தான் நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவோம், இங்கே சொல்லியாச்சு எங்களுக்கு சம்பாதிச்சு இனி வேண்டாம். எங்களுக்கு இந்த யூடியூப்னால வர வீடியோவில் காசு ஏதாவது வந்தோன்னா நாங்கள் பாவங்களுக்கு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் பாவங்களுக்கு தான் இந்த ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். கார்த்தி பாவம் மாடா, கார்த்தி பாவம் இல்லைதான், இது வீடியோ எடுக்க மாட்டான் பாரு. கார்த்தி பாவம் மாடா, ஒற்றை கவர்மெண்ட் வேலை. நான் பேசணுமா? நான் என்ன பேசுறது? நான் பேச வேண்டியது விஷயம். குளிச்சலையா நீ? குளிச்சுட்டு செயின் எங்கிட்ட போவார். ரொம்ப நல்லா இருக்கு குளிக்க இங்கே. ஆமாடா, அது சும்மா இருக்கு உண்மையிலேயே சுத்தமாக குளிக்க மாதிரி. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே குளிக்கிறது. நல்லா இருக்கு. நானும் குளிக்க மடிச்சு வந்து ஆனால் நல்லா இருக்கு குளிக்க. அதான் நான் அன்னைக்கு ஒரு குளிச்சப்போ நான் நினச்சேன் இதுக்கு வேஸ்ட் பண்ண அதுக்கு முன்னால் வந்தப்போ குளிக்காமல் போனேன். நீங்கள் இங்கே பேச்சுப்பாறை வந்தால் கூட போட்டிங் போகிறத விட இதே போல் குளிங்க. ஓகே, உடம்பு நல்ல தண்ணி நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, கேரண்டி. குளிக்கலாம், நீட்டாக குளிக்கலாம். ஏன்னா ஏரியா பாருங்கள் எவ்வளோ ஏரியா இருக்குது, மலையிலேருந்து வருது, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது. போட்டிங் போயாச்சுன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா கேட்குறாங்க. இது நஷ்டம் தான், நாங்கள் போகலை. ஒரு ஆளுக்கு 200 இல்லை, டோட்டலாக நம்ம 3 பேர் தானே வரும். 600 ரூபா. இடத்துல மட்டும் ஆளுங்க போகுது. அது குளிக்கும் போதும் பார்த்து குளிக்கணும். அங்கங்கே நீச்சல் தெரியாதவங்க இறங்காதீங்க, ஓகேவா? ஏன்னா அங்கங்கே குண்டா கிடக்கான். இப்போ கார்த்திகை ஒரு சம்பவிச்சு அவன் வெளியில் வந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியும், அவனுக்கு நீச்சல் தெரியனால வந்து நடுவில் ஸ்விம்மர் அவன், அதனால அவனுக்கு தெரியும். கார்த்திக் கொஞ்சம் கரையில் வர, நம்ம அங்கே உன்னாடையில் அந்த இதில் குளிக்க ஆரம்பிச்சு. இங்கே ஒருக்கா கரையில் வா, ஒன்றும் இல்லை. அவனை பாடியை பார்க்கட்டு எல்லாரும் எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு பாருங்க. உண்ணாவில ஆட்டில் காற்று நல்லா தெரியாது. சரி, ஓகே. மாலையில் வீடியோ இது இவனோட வீடியோ வேணும். வீடியோ கேட்கக்கூடாது. நீங்கள் வீடியோ கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வருஷம், ஒரு நாள், எத்தனை மாதம் ராஜி? இனி எங்கே ஆளும் இனி இவன் என்ன வரானோ தெரியல. அப்பதான் வீடியோ வரும். இவ்வளோ நாளும் எது அந்த இதில் ஒரு குண்டு மாதிரி கிடக்கு, இறங்கி போகுதுல. அதான் அது எவ்வளோ போகணும்னு தெரியல. நான் ஒன்றும் வந்தேன், வங்கியெல்லாம் போகல, கொஞ்சம் போகுது. நாங்கள் போய் பாரு கவுத்தி, எனக்கு காலத்தில் நான் போகிறல இதில் போகல. நாங்கள் நிற்க தூக்கலாம். எதுக்குல பேடி பயம் இல்லை, அது ஒரு மாதிரி போகுது. அதில் இறங்கு. அடுத்த போகுது ஆழம். இவனுக்கு தட்டு. நான் போன இடம் வேற, நீ போன இடம் இல்லை. ரெண்டு சைடு ஒரு இது கிடக்கு. அது கேப்பில் போகும்போது ஒரு கூலி மாதிரி. அண்ணா அது அதில் நானும் போகிறேன். அவ்வளோ தான் போகிறோம். ஆனால் அது ஒரு மாதிரி போன மாதிரி. சரி, மாலி நண்பர்கள் இனி மாலியை சும்மா சொல்லி சும்மா இல்லை அவனை வீடியோ வேணா கமெண்ட் நமக்கு என்ன மாதிரி வீடியோ. நமக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எல்லாம் மாலியில் உள்ளவங்க கிடையாது. அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனால் நமக்கு அவ்வளோ தான் பாடு. போனா போட்டு அப்படிதானா? நல்ல வீடியோ எப்போமாவது போடுவோம், பார்க்க மாட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ஒன்று தெரியுமா?
இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. நம்ம அந்த விஷயத்தை உண்மையை உடைச்சு விட்டுருதே, அவங்களுக்கு தெரியாது. இப்போ போட்டா மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? அவன் வீடியோ பார்த்தா வேற தெரியும். அதான் தெரியும். சப்போஸ் பார்த்தா நீங்க இது பண்ணுங்க, தெரியாம இருக்கோன்னா தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து உங்களுக்கு இந்த அவங்க போட்டிங்கில் போகிறத நான் நீந்தி உங்களுக்கு காணிக்க போகிறேன். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். நீந்த தொடங்கி நீந்தி காணிக்கிறேன். இல்லை எங்கே தெரியுது? பேக்கில் இருக்குல்ல, மல்டி டேலண்டட் நீச்சலாம் அடிச்சு அதே இதை வீடியோ எடுக்கிறேன் பாரு. நீ வீடியோ மொபைல் ஒன்று கலெக்டர். இல்லை இல்லை நான் நீந்தலாம். அதனால தான் நீந்துறேன், பார்த்துடுங்க. இந்த ஏரியா எல்லாம் பண்றேன். இந்த ஏரியா எல்லாம் நான் சுற்றி நீந்த போகிறேன். வீடியோவும் பார்த்துக்குங்க. ஓகே வாங்க, நான் நீந்த தொடங்கிட்டேன். பண்ணுவியா? கட் பண்ணி நீந்துவான், கட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்படியே போடுவியா? என்ன பண்ண தெரியாது. அதான் நீங்க வர மாதிரி நீங்களா எடுத்து உங்களை எடுத்தா தெரியாது. எல்லாம் மாற்றேன் நான் நீந்தியதெல்லாம். இனிமேல் என்னால் நீந்த முடியாது தான். பாதி வரை தான் வந்துட்டு போயிருந்து நினைக்கேன். இனிமேல் நான் திருப்பி கரைக்கே போகிறேன். முடியாது. இப்போ நான் இந்த அவங்க பேக்கில் நீண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட இந்த ஃபோனை கொடுக்குறேன். அவங்க போட் வருது, போட்டு பாதி வரை வந்துட்டோம். அந்த போட்டை நீ அவங்க வீடியோ எடுக்க போகிறாங்க. கார்த்தி ஓ இவன் அவரை காப்பாத்திட்டேன். அங்கேருந்து தான் இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தான். சாரி, நீந்திட்டு இருந்தான். நம்மள்கிட்ட நீந்து போமா அதை போயிட்டு எடுக்கிறது. வியூவை பாருங்கள், நீங்கள் அப்படியே வியூவை பாருங்கள்.